இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது 2026 மகர ராசி புத்தாண்டு பலன். மகர ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்தை அடிப்படையாக கொண்ட மகர ராசி கர்மஸ்தானம்னு சொல்லப்படுற 10ஆம் இடம். அது மகர ராசியில செவ்வாய் உச்சமாகும், குரு நீசமாகும், சனியோட வீடு தான் மகர ராசி. மகர ராசியில உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்கள்ல 3 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது தான் மகர ராசி. மகர ராசிக்கு கடந்த வருடங்கள் எல்லாம் ரொம்ப மோசம். 7.5 சனி, ராசியிலே ராகுவோட அனுகிரகம் எல்லாம் இருந்தது, குருவோட அனுகிரகம், சனியோட பயங்கரமான பாதிப்புகள்ல இருந்தாங்க. இந்த பாதிப்புகள்ல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து இந்த வருடம் 2026 ஜாக்பாட் வருஷமா இருக்கு மகர ராசிக்கு. மகர ராசிக்கு இந்த வருஷம் பிறக்கையிலேயே ராசி அதிபதி 3ல முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறனால நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கும். பேராதரவு இருக்கும், எல்லாத்துட்டையும் ஆதரவு இருக்கும். அவங்க செய்யற செயல்கள்ல முன்னாடி தடை போட்டவங்க எல்லாம் இப்ப நீ செய்யற செயல்லாம் கரெக்டுன்னு ரொம்ப ஆதரவு கொடுப்பாங்க. எடுத்த காரியத்தை அவங்க அழகா முடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்கு இந்த வருஷம். மகர ராசிக்கு 2ல ராகு இருக்கனால வாக்குஸ்தானத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். பேசுறது, யாராவது போன்ல பேசல வாக்கு கொடுக்கறது, போன்ல கோவப்பட்டு ஏதாவது திட்டி பேசுறது, இது மாதிரி விஷயங்களை குறைச்சிக்கிறது நல்லது. அதை ரெக்கார்ட் பண்ணி நமக்கு எதிராகவே திசை திருப்பிடுவாங்க. அதனால வாக்குஸ்தானம் ரொம்ப அடி வாங்கி இருக்கனால, குரு பார்வை இருக்கனால ஜூன் வரை ஓகே வாக்கு, ஜூனுக்கு அப்புறம் அந்த வாக்குஸ்தானம் ரொம்ப பிரச்சனையை உண்டாகும். அதனால பேச்சுல கடுமையையும், வேலையாட்கள் நமக்கு கீழே வேலை பார்க்கறவங்க, தொழில் ஸ்தானத்துல இருக்கவங்கள்ட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். பேச்சுகள் ரொம்ப குறைவா இருக்கணும், ரொம்ப அதிகமா பேசிடக்கூடாது. அதே மாதிரி போன்ல பேசியல ரெக்கார்ட் பண்ணி நமக்கு எதிராக செயல்படுவாங்க, அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கனால புத்திர பாக்கியம் இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பா இருக்கு. தனஸ்தானம், புத்திரஸ்தானம் எல்லாமே வலுத்து இருக்கு மகர ராசிக்கு. புத்திரஸ்தானம் நல்லா இருக்கு. குழந்தைக்காக காத்திருக்கவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமா குழந்தை உண்டு. அதே மாதிரி இளம் வயது பெண்கள் திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு 100% திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண்கள், காத்திருக்கும் ஆண்கள், திருமண வயது வந்தவர்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் 100% திருமணம் நிச்சயம் இந்த வருஷம் மகராசிக்கு முடிஞ்சிடும். அதாவது டிவோர்ஸ் ஆகி கடந்த காலங்களில் டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு இந்த வருஷம் மறு திருமணம் நடந்து அது மூலமா வாழ்க்கை நல்லபடியா அமையறதுக்கான அடிப்படையை போட்டு கொடுக்கும் இந்த வருஷம். இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு முக்கியமா சொல்லணும்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கும், அதாவது டிவோர்ஸ் ஆனவங்க, தடைப்பட்டு நின்ற திருமணங்கள், கல்யாணத்துக்காக வயது கல்யாணம் தாண்டி காத்திருக்கவங்களுக்கு 100% திருமணம் இந்த வருஷம் நிச்சயமா முடிஞ்சிடும். அது எந்த மாற்றமும் இல்லை. மகர ராசிக்கு 8ல கேது இருக்கனால எல்லாமே கொஞ்சம் ஜூன் வரை கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் எல்லா தடைகளுமே விலகிடும். ஜூனுக்கு வரை கொஞ்சம் போராடி செயல்படுற மாதிரி இருக்கும். 8ல கேது இருக்கனால வண்டி வாகனத்துல போறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 2 வீலர்ல போறவங்க, இந்த வீலிங், இளம் வயசு பசங்க வீலிங் பண்றேன் இது பண்றதெல்லாம் சேட்டையெல்லாம் பண்ணாங்கன்னா கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் செலவு தான் வரும். அதனால வண்டி வாகனத்துல ரொம்ப கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டுறவங்க, அதே மாதிரி இந்த காரு, இந்த ஆம்னி பஸ், இது மாதிரி டிரைவர்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஓட்டையில. இந்த வருஷம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சின்ன பிரச்சனை தான், மற்றபடி எல்லா கிரகங்களும் அனுகூலமா இருக்கிறனால சின்ன பிரச்சனைகள் தான் வரும். ராசிக்கு 12லயே இந்த வருஷம் சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் இருந்து பிறக்கிறனால, குரு பார்வையில் இருக்கிறனாலையும் 6ஆம் இடத்துல இருந்து விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் மகர ராசிக்கு உண்டு. அதாவது சும்மா சுத்தி இருந்த பையன், அந்த ஜாதகத்துல நல்ல அமைப்புகள் இருந்துச்சுன்னா சும்மா சுத்தி இருந்த பையன் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவாங்க இளைஞர்கள். இந்த ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, கிரிப்டோ கரன்சி, இதுலலாம் மகர ராசிக்காரங்களுக்கு பொன்னான ஆண்டு. கொஞ்சம் அவங்க ஜாதகத்தை அந்த அமைப்பு இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு இறங்குறது ரொம்ப நல்லது. கம்மியான அமௌண்ட் போட்டு அதிகமான லாபத்தை எடுக்கிறது, அதான் லாட்டரி சீட்டு மாதிரி, ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி அமைப்பெல்லாம் இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. மகர ராசியில மெடிசன் படிக்கிறதுக்கு ட்ரை பண்றவங்க, இது மேல் படிப்பு பிஹெச்டி முடிச்சுட்டு தீசிஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் பாசிட்டிவான ரிசல்ட். அவங்களுக்கு நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். பிஹெச்டி முடிச்சு அதுலேயே ஒரு ஜாப் ஓரியன்டலா நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செட்டில் ஆகிற மாதிரி லைஃப் இந்த வருஷம் உண்டு. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கொடுத்த வேலையை இவ்வளோ நாளாக 1.5 மாசத்துக்குள்ள முடிச்சு கொடுன்னு சொன்ன ப்ராஜெக்ட் எதுவுமே அவங்களால முடிச்சிருக்க முடியாது. மற்ற சிக்கல்கள்லாம் பேரு கெட்டு போயிருக்கும். இந்த வருஷம் கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்துக்கு முன்னாடியே சிறப்பாக முடிச்சு
அவங்க அது மூலமா அப்ரைசல் வாங்குற அளவுக்கு நல்ல அமைப்பு இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு. மகர ராசிக்காரங்க இந்த ஜூனுக்குள்ள வெளிநாடு போக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளிநாடு போக இருக்கிறவங்க முயற்சி பண்ணாலே போதும், லைட்டா முயற்சி பண்ணாலே போதும். 3ல சனி பகவான் இருக்கனால, ராசி அதிபதியே 3ல முயற்சி ஸ்தானத்துல இருக்கனால முயற்சி கைகூடும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. மகர ராசியில கலைத்தொழில இருக்கவங்களுக்கு அவார்டு, கௌரவ விருது, நேஷனல் அவார்டு, அப்புறம் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு, இது எல்லாமே கிடைக்கும் இந்த வருஷம். அவார்டும் கிடைக்கும், அதே நேரத்தில் ரிவார்டும் கிடைக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. பணமும் உண்டு. வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மனை வழிபாடு செய்யறது, 2ல இருக்க ராகு கொஞ்சம் நல்லது செய்வாருங்க. மகர ராசிக்காரங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்ல வருஷம் இது. ஏன்னா வருஷம் பிறக்கையிலேயே செவ்வாய் 12ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறனாலையும், ராசியிலேயே செவ்வாய் உச்சமாவார், அதனாலையும் இந்த வருஷம் செவ்வாய் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஏப்ரல் மே அந்த 2 மாசம் மட்டும் சனி செவ்வாய் சேர்க்க இருக்கும், அந்த மாசம் மட்டும் கொஞ்சம் சரிவு ஏற்படும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல. அதுக்கப்புறம் திரும்ப மீண்டும் வந்து ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப சக்சஸ் பண்ணி அச்சீவ் பண்ற அளவுக்கு அமைப்பு இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு. வேற தொழில் எண்ணெய் வியாபாரிகள், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் மிக சிறப்பா இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்களுக்கு இந்த ஜூன் வரை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்சம் வாக்கு கொஞ்சம் பணமா இல்லாதனால ஏற்றுமதி இருக்குன்றவங்க நம்மளோட பார்ட்னர்ஷிப், அங்க நம்மள்ட்ட ஏஜென்சி வாங்குறவங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச்சுகளை கரெக்டா பேசி கொஞ்சம் இறங்கி பேசி ஈஸியா முடிக்க வேண்டிய நேரம். நம்ம முதலாளிங்கிற சுகத்துல இருந்து பேசணும்னா அதனால சில பிரச்சனைகள் வரும், அது கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி காணலாம். ஆனா நம்ம முதலே கொஞ்சம் அடங்கி போனாலே நிச்சயமா வெற்றி உண்டு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. மகர ராசிக்காரங்க வயசானவங்க இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஜூனுக்கு அப்புறம் சனியை குரு பாக்குறதுனால வயது முதிர்ந்தவர்களுக்கு மிக நல்ல அமைப்பு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப மேம்படும். போன கடைசி ஒரு 4 வருஷத்துல ஆப்ரேஷன் பண்ணவங்க, முக ஆப்ரேஷன், கால் ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ரெக்கவரிக்கான டைமிங் சொல்லுவாங்க, அது இந்த வருஷம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் யதார்த்தமாவே அமைஞ்சு இந்த வருஷம் நல்லபடியா இருக்கு மகரத்துக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. மகர ராசிக்காரங்க வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுறது மூலமா இந்த ஒரு ஜூன் மாசம் வரை குரு 6ல இருந்து செய்யற வேலைகளை மிக நல்லபடியா சிறப்பாகவும் செய்வாருங்க. மகர ராசிக்கு 12 சுக்கிரன் இருக்கறனால, புதன் இருக்கிறனாலையும் குரு பாக்குறதுனால கலைத்தொழில் இருக்கவங்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு. உணவு தொழிலில் இருக்கவங்களுக்கு 5ல வருஷம் பிறக்கையிலே சந்திரன் உச்சமாகி பிறக்கிறனால உணவு தொழிலில் இருக்கவங்க படிப்படியா முன்னேற்றங்கள் காணலாம். இப்ப ஒரு ஹோட்டல் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓபன் பண்றதுக்கான அமைப்பெல்லாம் இந்த ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஹோட்டல் ஆரம்பிக்கிறவங்க முதல்ல ஜூன் வரை கொஞ்சம் உழைக்கிற மாதிரி வரும், ஜூனுக்கு அப்புறம் பிரான்ச் போடுற மாதிரி எல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும். மகர ராசிக்கு இந்த வருஷம் பொன்னான வருடம்னே சொல்லலாம், எந்த மாற்றமும் இல்லை. மிக சிறப்பா இருக்க சில 12 ராசியில ஒரு சில ராசியில மகர ராசி ஒண்ணு. மகர ராசி பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து ரொம்ப கவனமா பாத்துக்கணுங்க. மனசு சஞ்சலப்படும், கொஞ்சம் மனது ரீதியான சஞ்சலங்கள் இருக்கிறதுனால பிள்ளைகளை போன் யூஸ் பண்றவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் நம்ம பாக்குறது, ஏன்னா 2ல ராகு இருக்கிறதுனால பிள்ளைங்களோட போன்ல கொஞ்சம் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. என்னென்ன பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, என்ன வீடியோஸ் பாக்குறாங்கிறத அப்சர்வ் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மகர ராசி பிள்ளைங்களுக்கு பெற்றோர்களுக்கு யோகமான நேரங்க அது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பெற்றோர்களுக்கு மிக உகந்த நேரமாகவும் அமையுது. மகர ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை. 8ல கேது இருக்கனால விநாயகர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை வழிபடுறது மிக நல்லது. அதே மாதிரி கும்பாபிஷேகம் நடந்த கோயில், இப்ப கும்பாபிஷேகம் நடந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது, 2ல இருக்க ராகு, கும்பத்துல இருக்க ராகு மூலமா கிடைக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை குறைச்சு நல்லது செய்யுங்க. அதே மாதிரி சீட்டு போடுறவங்க இவங்க எல்லாமே ரொம்ப உஷாரா இருக்கணும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கனால நகை சீட்ல போய் பணம் சேர்க்கிறேன், சீட்டு போட்டுறேன், பணம் சேர்க்கிறேன், தீபாவளி சீட்டு அந்த சீட்டு இந்த சீட்டு பணம் போட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனா கிடைச்சிரும் பணம், பிரச்சனைகளுக்கு அப்புறம் கிடைக்கும், மன போராட்டங்கள் ஏற்படுத்தும். இது மட்டும்தான் இப்ப மகர ராசிக்கு இருக்கு நெகட்டிவ். அப்புறம் துணைவியார், மகர ராசிக்காரங்க மனைவி கணவர்களுக்கு வந்து இந்த ஜூன் மாசம் வரை கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கும். அதனால அவங்கள கொஞ்சம் பாத்துக்கிறது, ப்ரெஷர் மிஷின் வாங்கி வச்சு செக் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கிட்டத்தட்ட மகர ராசிக்கு இருள் விலகி ஒளி வர நேரம் இது, பிரகாசமான நேரம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். வேலைக்காரங்கள்ட்ட ரொம்ப கடிந்து பேசுறதெல்லாம் வச்சுக்க கூடாது. குடும்பத்துல யார்கிட்டையும் கணித்த வார்த்தைகள் பேசக்கூடாது. கணித்த வார்த்தைகள் பேசுனீங்கன்னா குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் ஜூன் வரை வரும்.
ஜூனுக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி வரனால எல்லாமே அதாவது 3ஆம் இடத்துல சனி இருந்து, அதாவது முயற்சி ஸ்தானத்துல ராசி அதிபதியே இருந்து அவர் உச்ச குரு அந்த அவர் சொந்த வீட்டையே அந்த இடத்த பாக்குறதுனால மிக சிறப்பான வருஷமா இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் எந்த மாற்றமும் கிடையாது. மகர ராசிக்காரங்க கும்பாபிஷேகம் செஞ்ச கோயிலுக்கு போகணும். விநாயகர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை துர்கையம்மன் வழிபாடு 10 to 12 ராகுகால நேரத்துல 2ல இருக்கிற ராகுகால, இது 3 மட்டும் செஞ்சாங்கன்னா போதும். மகர ராசிக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய யோக வருஷமா அமையுங்க. 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி நேயர்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.